நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு பொண்ணுங்களையே பிடிக்காது. பொண்ணுங்களை கண்டாலே தள்ளி போயிடுவேன். எல்லா பொண்ணுங்களுமே நேர்மை இல்லாதவங்களா, தப்பானவங்களா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு காரணம் இருக்கு. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், இப்போ இல்லை. அதுக்கு காரணம் ஒரு பொண்ணு. அவ மேல அவன் வச்சிருந்த காதல். சிவா என்னோட அண்ணன். அண்ணன் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட், அட்வைசர், கைட், எல்லாமே அவன்தான். அவனுக்கும் எனக்கும் 7 வருஷம். அவன் எனக்கு ஒரு அண்ணனா மட்டும் இல்லை, அம்மாவா, அப்பாவா, எல்லாமா இருந்தான். என்னோட உலகமே அவன்தான். ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுலேருந்து டயக்ராம் வரைஞ்சி கொடுக்குற வரைக்கும் எல்லாமே அவன் தான் பண்ணுவான். அவனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எப்பவும் சிரிப்பு, ஓடி ஓடி போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற நேச்சர். அவனுக்கு தப்பு பண்ணவங்கள கூட 2 நிமிஷத்துக்கு மேலே வெறுக்க தெரியாத அன்பான ஆள் அவன். அவனோட சாவுக்கு காரணமும் அதே அன்பு தான். அவன் ஒரு பொண்ணை காதலிச்சான். இல்லை, அவ தான் அவனை காதலிக்க வச்சா. அவன் இல்லைன்னா செத்து போயிடுவேன்னு அவளோட தன்னோட அன்பால ஆக்கிரமிச்ச காதலிக்க வச்சான். இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, எங்களோட குடும்பத்தில் உறுதியா பழகியிருக்கா. அவ தான் தன்னோட ஒய்ஃப். நீ அண்ணன் அவனோட மனசுல முடிவு பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா எல்லாமே பொய்யா போச்சு. அவ என் அண்ணனை விட்டுட்டு போயிட்டான். காதலிக்கிறவங்களுக்கு நடுவில் சண்டை வர்றதும் பிரிஞ்சு போறதும் சகஜம்தான். ஆனா அதுக்கு பின்னாடி இருந்த காரணத்தை தான் என்னால தாங்கிக்க முடியல. எங்கேயோ கலிஃபோர்னியாவில் வசதியான வாழ்க்கையோட ஒரு பையனை அவங்க வீட்டில் பார்த்தப்போ அவளுக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டரான லைஃப்பை அவள் தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டா. அவள் கொஞ்சம் கூட என் அண்ணனை பற்றி யோசிக்கல. எதையுமே தைரியமாக சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிற அண்ணனால் இதை மட்டும் ஏற்றுக்க முடியல. அந்த இடத்துக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இங்கிருந்து